வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு வலுக்கட்டாயமாக பாஜகவுடன் இணைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக தொடங்கியது. அந்த கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய குத்துவெட்டு குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். குறிப்பாக அதிமுக நாங்கள் வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லி வருகிறார். தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் ஒரு பயணத்தை தொடங்கி அதன் மூலமாக ஒரு பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். அதில் அவர் பேசிய பேச்சுகள் குறித்தும் அதிமுக என்கிற கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய குத்துவெட்டுகள் குறித்துமான இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு தொல்காப்பியன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். அதிமுகவினுடைய கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கூட்டணி போய் கரை சேருமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச இருக்கணும். உங்களுடைய கருத்துக்கள். அதிமுக இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமான முறை உடைந்த கட்சி, பிரிந்த கட்சி அப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட் பிரேக் யாருன்னு சொன்னால் அதிமுக தான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே 1986லேயே தஞ்சை மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் எஸ்டிஎஸ்ஸால் நமது கழகம் சொல்லி துவங்கப்பட்டு எம்ஜிஆர் இருக்கும்போதே பிரிஞ்சது. மிகப்பெரிய பேரணி வச்சார், ஊர்வலம் வச்சார், எல்லாம் வச்சார். அதுதான் அதிமுகவின் முதல் பிளவு. அதுதான் அதிகமான அந்த கட்சி அதிமுக தான் இதுவரையே தமிழ்நாட்டில் அதிக முறை பிளவு கண்ட கட்சி. அப்போ திரும்பி 87ல் எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்டிஎஸ் கொண்டாந்து அங்கே சேர்த்துட்டாரு. சேர்த்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் இறந்துக்கு போகிறாரு. இறந்து போனதுக்கு பிறகு ரெண்டாக பிரிகிறாங்க. ரெண்டாக பிரிஞ்ச பிறகு ஜான்னு ரெண்டாக பிரிஞ்சுது. அதுக்கு பிறகு நால்வரணின்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சாங்க. நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சாங்க. எத்தனை நீங்கள் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 24 கணக்கு வந்துடும். இப்படியே போனதுக்கு பிறகு அதுக்கு கவுண்ட் வச்சுருக்கீங்க. நான் எண்ணி பார்த்த வரையே 24 வந்துச்சு. தீபாவிலேருந்து அவங்க டிரைவர்லேருந்து அவங்க புருஷன்லேருந்து அதையும் கணக்கில் நான் வச்சுக்கிட்டேன். அது அன்அக்கௌண்ட்டு கிடையாது, அது கணக்கில் வந்தது தான். அதையும் சேர்த்து 24 தடவை. 24 தடவைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஜெயலலிதா எல்லாருமே திருப்பி கட்சி ஆரம்பித்தாங்க. திருநாவுக்கரசு ஒரு கட்சி ஆரம்பித்தார். வீரப்பன் அதில் உருப்படியாக கடைசி வரை இருந்த ஒரே கட்சி வீரப்பன் மட்டும்தான் அந்த கட்சியை வச்சுருந்தார். பாக்யராஜ் ஆரம்பிச்சிருந்தார். கேரளாவில் அசம்பிளியில் போய் 87 ஓட்டு வாங்கினார். ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் கேரளாவில் பாக்யராஜோட கட்சி போய் அங்கே இருந்து 87 ஓட்டு வாங்கினாங்க. அதோடு வந்துட்டு இணைச்சிட்டார். அவர் திருநாவுக்கரசு ஒரு கட்சி வச்சுருந்தார். இந்த இத்தனை பிரிஞ்ச கட்சியிலேயே கடைசி வரைய உயிர்ப்போடு இருந்து மரித்து போன ஒரே ஒரு கட்சி இந்த வீரப்பனோட கட்சி மட்டும்தான். மீதி எல்லாமே மரித்து போச்சு. அப்படி அப்படியே இது போணுச்சு. கடைசியாக அதை மாரி பிரிஞ்ச போது கடைசியாக ஜெயலலிதா ஜெயலலிதா இறந்த போது உடஞ்சதெல்லாம் ஒரு வழியாக எடப்பாடி ஒன்று சேர்த்துட்டாரு. இவர் இரும்பு மனிதர். சேலத்தில் அவர் தான் சொன்னார், 1 கோடி தொண்டர்களை இணைக்க முடிஞ்ச இரும்பு மனிதர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வெளி தோற்றத்துக்கு தான். உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறது தான் இன்றைக்கி செங்கோட்டையனோட பிளவு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களா தனியாக பிரிஞ்சது. இப்போ ஓபிஎஸ் பிரிஞ்சாருன்னு சொன்னால் ஏடிஎம்கேங்கிறதே ஜாதியை பேஸ் பண்ண கட்சியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது திராவிடங்கிற பேரில் மட்டும்தான் இருக்க தவிர ஓபிஎஸ், தினகரன், திவாகரன், சசிகலா இதெல்லாம் ஒரு ஜாதிய ரீதியாகவும், எடப்பாடி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒரு ஜாதிய ரீதியாகவும் ரெண்டாவது தான் இருந்துச்சு. அதேமாதிரி ஒவ்வொரு இதாகவும் இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளேயே எடப்பாடிக்குள்ளேயே இப்போ செங்கோட்டையன் அவருக்கு கிட்டத்தட்ட குருநாதராக இருந்தவர். அவர் அரசியலுக்கு கொண்டாந்தவர் இல்லை. அவர் இன்றைக்கி தனியாக போய் அது தனியாக போயிடுச்சு, இது தனியாக போயிடுச்சு. இதில் ஒரு விசேஷம் என்னான்னு சொன்னால், இதுவரைய எஸ்டிஎஸ் காலத்துலேருந்து ஜான்னு பிரிஞ்ச வரைய இருந்த பிளவுலாம் வேறு. இப்போ இருக்கிற பிளவு அதெல்லாம் முதல்ல தானாக பிரிஞ்சது. தானாக நம்ம எஸ்டிஎஸ் நான் தான் முதல்வர் ஆவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் திருநாவுக்கரசு நான் தான் முதல்வர்னாரு, பாக்யராஜ் நான் தான் முதல்வர்னாரு. அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் அதுமாரி நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ நடந்த பிளவில் இப்போ சமீபத்தில் நடந்த பிளவில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னான்னு சொல்லி கேட்டால், எல்லாருமே பிரிஞ்சு வர்றாங்க. பிரிஞ்சு செங்கோட்டையன் நேராக போய் ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு, அமித்ஷா தான் இரும்பு மனிதர். அதிமுக டெல்லிக்கு போய் இந்த மாதிரி போறவங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அதிமுக டெல்லி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு போனாரு. 3 கார் மாதிரி போனாரு. உங்களுக்கு வெக்கம் கொஞ்சோண்டு, சொல்லிட்டு போறாங்க. என்ன காரணம்? அதாவது அவங்களுக்கும் கொஞ்சோண்டு ஹியூமன் தானே, வெக்கம் அதெல்லாம் இருக்கும்ல. அதனால இப்போ நேரடியாக அங்கே போறோம்னு சொல்றது பேட்டி கொடுக்குறாங்களே, அது அப்பா என்ன போச்சு, உதிர்ந்து போச்சு. போயிட்டு போகிற வரைய கொஞ்சோண்டு இருந்திருக்கும். போயிட்டு வந்தோன்னா உதிர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதனால் இப்போ 4 பேருமே இப்போ இப்போ இவரிலேருந்து போயிட்டு வந்த இந்த 4 பேருமே இது இன்னும் கொஞ்சம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தம்பி துறை அப்படி இப்படின்னு வரிசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க,
இவங்க தான் ஒற்றை தலைமைன்னு ஒரு பெரிய பேச்சாக இருந்தது இல்லை, ஒற்றை தலைமையாக அவங்கள சொல்கிறாங்க, அமித்ஷாவை சொல்கிறாங்க. அமித்ஷா ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறாங்க, போயிட்டு வராங்க தாரக மந்திரம் மாதிரி 2 வார்த்தை தான் சொல்கிறாங்க. அமித்ஷா இரும்பு மனிதர், மோடி உலகளாவிய தலைவர், இதே வார்த்தை தான் அவரு சொல்கிறாரு. ஒரே விக்ஸ் மாத்திரை தான் சுற்றி எழுதிட்டு இருக்கிறாங்க, வேறு மாறின்னு. ஒரே கான்செப்ட் ஒன்று தான், அமித்ஷா மோடி இவங்க 2 பேரும், இவர் இரும்பு மனிதர், அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதேமாரி எல்லாருமே இந்த 4 பேருமே சேர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எடப்பாடி வந்து இவருக்கு ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட மாட்டார், ஓபிஎஸோட ஆதரவாளர், எடப்பாடியோட ஆதரவாளருக்கு அங்கே ஓட்டு போட மாட்டாங்க. ஓபிஎஸ் நின்ன ஓபிஎஸோட ஆதரவாளருக்கு செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இப்படி 4 பேரும் வேறு மாதிரி சிந்திச்சு என்ன ஆகும், அதோட ரிசல்ட் என்ன ஆகும், அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 4 விதமாக இருக்கும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் 4 பேருடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ஓபிஎஸோடது, இபிஎஸோடது, செங்கோட்டையனோடது, அவங்களோட 4 பேரோட தொண்டர்களும் ஒரே மனநிலையில் ஒன்று மட்டும் கரெக்டாக சிந்திப்பான், பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுல அவன் ரெடியாக இருப்பான். என்னன்னு கேட்டால், நம்ம கட்சியை எப்படி இருந்த கட்சியை இப்படி அந்தல சிந்தலையாக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் எப்போதுமே ஒரு அதிமுக தரப்பு வாக்குகள் வந்து திமுக பக்கம் டேர்ன் அவுட் ஆனது 2024 பார்த்தோம். அது வந்து ஸ்விங் இருக்கும், ஒரு 3% ஸ்விங் இருக்கும். ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது சொன்னால் 1%ங்கிறதுக்கு வந்து 1800 ஓட்டு தான். அதாவது 1,80,000 ஓட்டு ஒரு தொகுதிக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா பதிவாகிறது 2 லட்சம் ஓட்டு, சராசரியாக 2 லட்சம் ஓட்டு, பதிவாகிறது 1,80,000 சொன்னால் ஒரு பர்சன்டேஜ் இருந்தது 1800 ஓட்டு. 3% ஸ்விங்கு தான் இருக்கும் தொண்டர்கள் மத்திய. மீதி எல்லாருமே அடிப்படையாக அந்தந்த இதில் பிடிச்சிக்கிட்டே நின்றுடுவாங்க. அவங்க மீண்டு அதிமுகவிலேருந்து திமுகவுக்கோ, ஒருவேளை திமுகவிலேருந்து அதிமுகவுக்கோ அடிமட்ட தொண்டர்கள் வந்து மாறுறது வந்து 3%க்கு மேலெல்லாம் மாறவே மாறாது. அப்படி மாறுறதுக்கு அவங்களுக்கு காலம் பிடிக்கும். ஒரு 10 வருஷம் இருந்ததுன்னா அப்படியே மெதுவாக அப்போ தான் இல்லை 10 வருஷம் கழிச்சு தான் அவனோட அந்த செலவு செய்யப்பட்டதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவனுக்கு 10 வருஷம் ஆகும். யாராக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு போகணும்னு சொன்னேன், அடிமனசால் போகணும்னு சொன்னேன், 10 வருஷம் ஆகும். அடிமனசால் அங்கேருந்து இங்கே வரணுன்னா 10 வருஷம் ஆகும். ஆனால் இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து 3% ஸ்விங்க. 3%ங்கிறது வந்து 318 32 6000 ஓட்டு 7000 ஓட்டு அப்படி தான் அவங்க தவிர. ஆனால் எதிர்ப்பு மனநிலையில் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆமாம். அப்போ 2024ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியோட சேர்ந்து இருந்தக்கூடிய வாக்குகள் என்பது பாஜகவினுடைய வாக்குகளாக கிடையாது, நம்ம கருத முடியாது. அது அதிமுகவினுடைய இன்னொரு பங்கு வாக்குகள். அதுதான் அவன் என்ன நினைப்பான்னு சொன்னேன், சே இவன் நம்மளை கட்சியை அந்தல சிந்தலையாக அடிச்சுட்டான், இவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் ஒருவேளை 60 தொகுதிகள் இவங்களெல்லாம் பிரித்ததுனால 60 தொகுதியில் நாங்கள் நிற்போம்னு சொல்லி நின்னாங்கன்னா 60 தொகுதியிலையும் இவனுக்கு போய் ஓட்டு போகிறத நம்ம பங்காளிக்கு ஓட்டு போட்டு போவோம். நாளைக்கு நம்மளை எதிர்த்தாப்புல பார்க்குறவன் திமுகவுக்கு, அவன் நாளைக்கு நம்மளை எதிர்த்தாப்புல பார்க்குறவன், ரோட்டில் பார்க்குறவன், நம்மளை செய்கிறவன் வைக்கிறவன், நாளை பின்னைக்கு நம்மளெல்லாம் ஒன்றா இருந்தவன் தானே, ஏற்கனவே நம்ம தலைவரே அந்த இடத்துல இருந்தவர் தானே அவங்க அப்படின்னு போவான தவிர பிஜேபி நிற்கிற அந்த 60 தொகுதின்னு வச்சுங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டை. இவங்களுடைய கணக்கு என்னென்னா, நம்மளை பிரிச்சிட்டோம்னா நம்ம 60வது நிற்கலாங்கிற ஒரு ஆசை தான் பிஜேபிக்கு. அந்த 60 தொகுதியும் சாலிடாக வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இந்த சைடு தான் போடுவான். ஒருவேளை ஓபிஎஸ்க்கு நின்னா இபிஎஸ்க்கு போட மாட்டாங்க. பாஜக தமிழ்நாட்டில் இப்போ அவங்க 4 சீட்டு இருக்காங்க. அந்த 4 சீட்டை வந்து ஒரு 8ஆவோ 16ஆவோ 32ஆவோ மாற்றணும் அப்படின்னா ஒரு வலுவான ஒரு கூட்டணியோட தேர்தலை சந்தித்தால் தான் முடியும். அப்போ இருக்கிற அவங்க யாரோட இப்போ கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கூட்டணியவே வீக் பண்ணுற மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது அதாவது சொந்த செலவில் சொல்லி வச்சுக்குவாங்களா? பிள்ளையார் பிடிக்கணும்னு நினச்சாங்க, அது குரங்கா போயிடுச்சு. பிஜேபி வந்து அறிவில்லாமல் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க. அதாவது ஏடிஎம்கே உடச்சிட்டா அவங்க பேச்சை நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்க, அப்படியாக்க இப்படியாக்க நம்மளை வச்சுட்டு நம்ம 60 சீட்டு 70 சீட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து ஆட்சி, அது பிள்ளையார் பிடிக்கணும்னு நினச்சாங்க, அது குரங்கா போயிடுச்சு. அதுதான் உண்மை, குரங்காக போய்விட்டதுங்கிறது தான் உண்மை. அதில் வந்து எந்த விதமான மாற்று இதுவும் கிடையாது. பிஜேபி கால் ஊன்ற முடியவே முடியாது. எந்த விதமான அதிமுக அடிமட்ட தொண்டன் யாருமே பிஜேபியை தான் கட்சியை உருப்படாமல் செஞ்சதை ஏற்றுக்கவே இல்லை. பல மாநிலங்களில் நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இப்போ மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா
இடது கம்யூனிஸ்ட் வந்து இடது கம்யூனிஸ்ட்ங்கிறது நேர் எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி. ஆமாம். அதை அப்படியே அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உள்வாங்கி கொண்டது பாஜக. இன்னைக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியாகவே பாஜக மாறிடுச்சு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே பாஜக செய்ய நினைக்கிறாங்க. அப்போ அதிமுகவை செரிப்பதற்காக உள்வாங்கிறதுக்காக பாஜகவுக்கு வலு இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக கிடையாது. என்ன நிச்சயமாக வந்து அங்கே மேற்கு வங்கத்தில் இருந்த சூழ்நிலை வேறு. மேற்கு வங்கத்தில் வந்து அந்த கம்யூனிசத்தை விட்டு கொஞ்சோண்டு விலகி வரலான்னு சொல்லிட்டு மக்கள் இருந்த நிலைமை. ஏன்னா 25 வருஷம் ஒரே ஒருத்தர் முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் 5 வருஷம் பட்டாச்சாரியாக இருந்தார். ஜோதி பாசுக்கு பட்டாச்சாரியாவுக்கு பிறகு 35 வருஷத்துக்கு உள்ள ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினச்ச மனோநிலையில் அங்கே மக்கள் இருந்துட்டு அப்படி போயிட்டாங்க. பாஜக அவங்கள வந்து சாப்பிட முடிஞ்சது, அது செரிக்க முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அடிப்படை சித்தாந்தத்திலேயே எதிரியாக இருந்தவங்களை செரிக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சதை தவிர, ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கதை பிஜேபிக்கு செல்லுபடி ஆகாது. என்னன்னு கேட்டால், அண்ணா போட்ட பேஸ், அறிஞர் அண்ணா போட்ட பேஸ், பெரியார் போட்ட பேஸ், அடித்தளம் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அடித்தளம் ஸ்ட்ராங்குங்கிறத விட்டு நீ எங்கே சுற்றுனாலும் ரெங்கனை சேவிங்கிற மாதிரி நீ என்ன இது வேணாலும் செய்ய, திரும்பி பெரியார் மன்ட்டு தான் போவாய்வேன். திரும்பி எங்கே சுற்றினாலும் அண்ணாக்கிட்ட தான் போய் நிற்பேன். எங்கே சுற்றினாலும் கலைஞர்கிட்ட தான் போய் நிற்பேன். அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர்கிட்ட கூட போய் நிற்கலாம். ஆனால் ஜெயலலிதாட்ட கூட போய் நிற்கலாம். சாவர்கர்கிட்டையோ இல்லை கோல்வால்கர்கிட்டையோ அவங்கள்ட்டையோ இவங்கள்ட்டையோ போயிட மாட்டேன். அவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் புரியாது, பிடிக்காது. அதனுடைய சூழ்நிலை, அவனோட ட்ரெஸ்ஸு பிடிக்காது, அவனுடைய லாங்குவேஜ் பிடிக்காது, அவனோட இது பிடிக்காது. பண்பாட்டு ரீதியாக வந்து இது கிடையாது. ஃபஸ்ட் பெங்கால் அதேமாரி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பெங்காலியும் ஹிந்தியுமே கிட்டத்தட்ட நெருங்கின இதாக தான் இருக்கும். நம்ம கேரளாவும் இது மாதிரி. அதனால வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டானவங்க. ஸோ டோட்டலி நம்ம வந்து வித்தியாசமானவங்க. இவங்களுக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இருக்கிற மீதி 3%, 5% அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? வேலை போனவர்கள். சும்மா அப்போதைக்கே நம்ம லைம் லைட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ஜின்னு போட்டு பேசிகிட்டு இருப்பானுவோல்ல, இங்கே பேசிட்டு அவனோலே உள்ளுக்குள்ளே சிரிச்சுப்பானோன்னு நினைக்கிறேன். வாங்க ஜி பொங்க ஜின்னு சொல்லிட்டு அவனோலே சிரிச்சுப்பானோன்னு நினைக்கிறேன். அது நமக்கு அது ஒத்து வராத ஒரு கலாச்சாரம் அதெல்லாம். ஓகே. அடுத்ததாக மாமன்ற உறுப்பினர் திரு ரத்னா லோகேஸ்வரன் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அதிமுக இந்த கூட்டணி கட்சியினுடைய பிளவு, தொடர்ந்து அதனுடைய சரிவு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த எழுச்சி பயணத்தின் தொடக்கத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன்னு சொல்லி தொடங்கினார் பேச்சு. ஆனால் வந்து அது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய தரத்தை விட தாழ்ந்து பேச தொடங்கியிருக்கிறார். அவருடைய இந்த ஒரு மன நெருக்கடிக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, இதுக்கு மேலே அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான் அவர்கிட்டேருந்து வரும். நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு தரமான பேச்சுன்றது எப்போவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு அது தெரியாது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நெருக்கத்தில் இந்த பயணத்தை தொடங்கி எங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்முடைய அரசையும் நம்முடைய தலைவர்களையும் மிகவும் தரக்குறைவாக பேசக்கூடியதே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கார். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ பார்த்துருப்பீங்க. அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கார். என்னதான் அவர் வந்து பயணம் சொல்லி போய் மக்களை சந்தித்தாலும் அவர்கிட்ட என்ன கிடைக்குமோ அதுதான் வரும். அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்காரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் அடிங்க உடைங்கன்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய அவருக்கே ஒரு பெரிய ஒரு கெட்ட பெயர் தான் வந்துச்சு. மக்களுமே அதை மிகவும் வெறுப்பாக தான் பார்த்தாங்க அந்த போகிற செயல்களை. அதுபோல் தன்னை ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறமா அங்கே போயிட்டு இந்த புலி இது என்னதுன்னு கேட்குறாரு ஒரு புலியை பார்த்து. இது வந்து ரோட் ஷோன்றதை விட அவர் ஏதோ ஒரு ட்ராமா ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்துருச்சு. அது மக்களுக்குமே அது தெளிவாக தெரியுது. முதலமைச்சர் ஒரு பேர் வச்சால சுந்தரா டிராவல்ஸ். சுந்தரா டிராவல்ஸ், ஆமாம். அதுபோல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்த பேச்சுகள், தனி மனித தாக்குதல், அதுபோல் அரசியல் பேச தெரியல. என்ன 10 வருஷமாக அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க, அவங்களோட சாதனைகளை சொல்ல முடியல. இப்போ நம்முடைய சாதனைகளை பார்த்து, நம்முடைய முதல்வரோட சாதனைகளை பார்த்து அந்த வயிற்றெரிச்சல் காரணமாக என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தொடர்ந்து தனி மனித தாக்குதலையும் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களையுமே வைக்கக்கூடியதாக இருக்குது. அது பொதுமக்கள்ன்றத விட அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய உறுப்பினர்களுக்கே அது முகம் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. குறிப்பாக அதாவது தேர்தல் நேரத்தில் போய் நேரடியாக மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறது ஒரு வகை. அது போக தேர்தல் அற்ற நேரத்துங்களை வந்து கட்சிக்காரர்களை பார்த்து ஒரு தன்னுடைய கட்சியை வலிமையாக்குறது வந்து ஒரு ஸ்டைல். இவர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இப்போவே வந்து மக்களை பார்க்குறேன்னு போய் பார்த்துட்டு இருக்காரு. அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? நோக்கம் என்னவாக இருக்குன்னா தொடர்ந்து நம்முடைய ஆட்சியின் சாதனைகள்
தொடர்ந்து நம்ம வந்து பல சாதனைகள் செய்துட்டே இருக்கோம். இப்போ இந்த நம்மளுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுங்க அப்படிங்கிறதால நம்மளை முடிச்சிடல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களும் இந்த ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டு எத்தனை ஆயிரம் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நேற்று ஓசூரில் போயிட்டு 26,000 கோடி முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக இருக்கிறது. மக்கள் வந்து பொதுமக்கள் கூட திமுகவை சாராத நடுநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக 2026 திமுக தான் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் இது ஆயிடுச்சு. அதை உடைக்கிறான் எப்படியாவது உடைச்சிடணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போவே அந்த பயணத்தை மேற்கொண்டு இந்த நம்மளுடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஆக்கிடணும், எப்படியாவது பேசி மக்கள்கிட்ட பேசிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார். அது நிச்சயமாக அது ஒரு தோல்வியில் தான் முடியும். இல்லை, தொடர்ந்து அவருடைய கட்சியிலேருந்து கூட்டணி வரக்கூடிய நபர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து அவருடைய கட்சியினுடைய தலைவர்களே வந்து அவருடைய விமர்சனம் வைக்கிறாங்க. இப்படியான நிலைக்கு யார் காரணமாக பார்க்குறீங்க? எப்போவுமே அண்ணன் இல்லை, ஏன்னா பாஜக தான் காரணம்னு சொல்ல ஒரு இது இருக்குது. பாஜக இதில் பின்புலத்தில் வந்து பாஜகவுடைய தூண்டி விடுறாங்க, அதனால் வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பொதுப்படையான ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த தரப்பில் குறிப்பாக எடப்பாடியினுடைய அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள் வந்து வெளில போய் பேசுகிறது, விமர்சனம் வைப்பது, கட்சியை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைப்பது, இதெல்லாம் வந்து இவர் தானே செய்து கொள்ளணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குது. மேபி அவங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் அங்கே குறைக்கப்பட்டிருக்கலாம். இன்னொன்று அவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும், மரியாதை வேணுன்றது காரணத்துக்காகவும் அவங்க வெளியே போயிருக்கலாம். முக்கியமாக இது பாஜக பெரிய ப்ளே பண்ணால் கூட அங்கே அந்த கட்சிக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை, ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்குது. ஒருவேளை அவங்களுடைய முக்கியத்துவம் அங்கே குறையும் போது அந்த பட்சத்தில் அவங்க மரியாதைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. முக்கியமாக இதோட பேக் ப்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஜக தான். அதிமுகவோட பலத்தை குறைக்கக்கூடிய வகையில் தான் அவங்க வந்து ஒரு தலைவர்களும் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே, இதனால் பாஜக அடையக்கூடிய நன்மை என்னென்னு பார்க்குறீங்க? இப்போ அவர் சொன்னார், இதனால் வந்து பாஜகவுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்க போகிறதில்ல, அதிமுகவை உடைத்து உள்ளே செடிக்கலான்னு பார்க்குறாங்க, அதுக்கான வாய்ப்பு அமைய போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. உங்களுடைய பார்வை எப்படியா இருக்குது? அதில் பாஜகவோட எதிர்பார்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காரணமாக தான் மெயினாக இருக்கணும். இல்லைன்னா வேறு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு அவங்களுக்கான வாய்ப்பு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா தமிழக மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்காங்க. அது ஐதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேங்கிறது. அதுவும் குறிப்பாக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து அந்த எம்ஜிஆர் பிடிக்கும், ஜெயலலிதா பிடிக்கும், அந்த ரெட்டைலை அதுக்காகவே வாக்களிக்கிற பெரும்பாலான தொண்டர்கள் இப்போ வரைக்கும் அவங்களா தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாத காரணத்தினால தான் இன்னமும் அதிமுக தொண்டர்களாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பாஜக வந்து அவங்களுடைய அஜெண்டா அதுவாகவும் இருக்கலாம். ஏன்னா திமுகக்குள்ளே கிட்ட வர முடியாது. ஸோ அவங்களோட கொள்கைகளை திணிக்கணும், நமக்கு ஒரு அடிமை வேணும் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணுறது அதிமுகவாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அட்லீஸ்ட் அதிமுக மூலியமாக வந்தாலாவது நம்ம தமிழகத்தில் நுழைஞ்சிட முடியும் அப்படிங்கிறது பாஜகவோட எதிர்பார்ப்பு. ஆனால் அண்ணா சொன்ன மாதிரி அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த கொள்கை ரீதியான விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க பாஜகவை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களோட அஜெண்டா அதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது தோல்வியில் தான் முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும். கண்டிப்பாக. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணியாக 2017 உருவாகிய அந்த இறுதியில் உருவாகிய ஒரு கூட்டணி, அதற்கு பிறகு இன்று வரை திமுக கூட்டணி வந்து அச்சுக்குலையாமல் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிய இந்திய வரலாற்றில் எந்த விதமான சலசலப்புமே இல்லாமல் 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கூட்டணி, அதுவும் பல்வேறு கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி வந்து இருக்கிறதுங்கிறது இங்கே தான் தமிழ்நாட்டில். இப்படியான சூழலில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த 2017 அதிமுக இருந்தது, பாஜகவுடன் அந்த ரொம்ப நெருக்கிய தொடர்பில் இருந்தது. அதுக்கு பிறகு 19 கூட்டணி, 2021 கூட்டணியாக இருந்தாங்க, அப்புறம் 24 பிரிஞ்சாங்க, இப்போ மீண்டும் வந்து கூட்டணியாக வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சூழல் இருக்குது, நிலவுது. இந்த அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? எடப்பாடியை நம்பாமல் கூட்டணி கட்சிகள், இப்போ குறிப்பாக தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், மற்ற ஒவ்வொரு கட்சியும் வந்து வெளியேறி போயிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் தான் இருக்காங்க. இப்படியான நிலைமைக்கு யார் காரணம்? இதனுடைய இது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆரம்பித்த மாதிரியே 2017 மக்கள் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. மக்கள் நலன் சார்ந்துன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தேர்தல் வேறு, கூட்டணி வேறு, கொள்கை வேறுன்னு சொல்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கொள்கை, தேர்தல் எல்லாமே ஒன்று தான். இங்கே யாரும் வந்து தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி வச்சோன்னு யாரும் சொல்லலை. நிதர்சனமாக பார்த்தா 2017 காவேரி பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் மதசார்பற்ற கூட்டணி.
இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவானதுல இருந்து தொடர்ச்சியாக 14 வெற்றியை மக்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா, வாக்களிக்கும் போது வாக்காளர் எப்படி யோசிப்பாங்கன்னா, தலைமைக்காக தான் ஓட்டு போடுவாங்க. பெரியவங்க சொன்ன மாதிரி தலைவர் கலைஞருக்காக, அண்ணாவுக்காக அப்படி ஓட்டு போட்ட மக்கள் இப்போ தளபதிக்காக ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அவருடைய விஷன், அவர் வந்து தேர்தல் முன்னாடியே சொன்னது என்னன்னா 1 ட்ரில்லியன் எக்கனாமி, அதாவது இந்தியாவில் யாருமே சொல்லாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் சமூக கட்டமைப்பு, பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சேர்ந்து பேசின ஒரு தலைவராக அவர் இருந்தார். அது வந்து 2017 உருவாக்கப்பட்ட கூட்டணி 19 வெற்றி பெறுறோம், 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறோம். அதுக்கப்புறம் இடையில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுபோல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ச்சியாக வெற்றி. அதே நேரத்தில் 100% வெற்றி. இப்போ மோடி பார்த்தீங்கன்னா நான் 400 ஜெயிப்பேன்ட்டு 240 மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனால் நம்ம 2019 39 தொகுதி ஜெயித்தோம். ஆனால் இன்றைக்கி 40 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னா 100% வெற்றி. மக்களுக்கு தேவையான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கோம், திட்டங்களையும் கொண்டு வந்ததுனால மக்கள் முழுசாக, ஆமாம், வளர்ச்சியாக இருக்கிறதுனால மக்கள் முழுசாக ஆதரிக்கிறாங்க. ஒன்று மோடி, இந்த பக்கம் தளபதி. இப்போ தளபதியோட உயரம் எப்படி இருக்குதுன்னா, பீகாரில் எஸ்ஐஆர் ரிப்போர்ட் எடுத்தால் இங்கேருந்து தளபதி வந்து அங்கே போய் அந்த கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அவரோட உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலையும் அதை யாரும் இங்கே மறுக்கவே கூடாது. அப்போது டீலிமிட்டேஷன் வந்தாலும் முதல் குரல் கொடுக்குறது நாம தான், இடஒதுக்கீடுக்கு பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுக்குறது நாம தான், மாநில உரிமை இந்த ஆளுநர் பற்றி பஞ்சாயத்து வரும்போது அதுக்கு முதல் குரல் கொடுக்குறதும் நாம தான், இல்லை வரி பகிர்வு பற்றி பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுக்குறது நாம தான், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு வந்தாலும் முதல் குரல் கொடுக்குறது நம்ம தான். ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான பிரச்சனை வரும்போது இந்தியாவிலேயே முதல் ஆதரித்து பேரணி நடத்தின முதலமைச்சரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு தலைவனாக அவர் தன்னை சிந்தித்து செயல்படுறார். ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கூவத்தூர் ரெசார்ட்டில் ஒரு நபரை அந்த கட்சிக்கு பொய்ச்சாளர் ஆகுறாங்க, அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் யாரோ அந்த காட்சி அமைப்பில் கதையில் திரைக்கதை, யாரோ கதை எழுதுறாங்க, யாரோ திரைக்கதை எழுதுனாங்க, யாரோ வசனம் எழுதுனாங்க, யாரோ பாடல்கள் எழுதுறாங்க, யாரோ ஒருத்தர் உட்காந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. அப்போது ஓபிஎஸ் கேட்டால் நான் வந்து மோடி சொல்லி தான் தர்ம யுத்தத்தை நிறுத்தினேன், நான் வந்து கட்சியை இணைச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இருக்கிற வித்யாசாகர், அன்னைக்கு ஆளுநர் அந்த வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிராவில் வந்து 2 பேரையும் கையை பிடிச்சி இணைச்சி வச்சுட்டு போனார். இல்லை, கவர்னருடைய மிக முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறது கைப்பிடிச்சி இழுக்கிறது தான், அந்த வேலை தான் அப்படிங்கிறது. அதான் சொல்லல, நீ கைப்பிடிச்சி இழுத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க கூட பஞ்சாயத்து. ஸோ அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் மோடி ஒரு கற்பனையில் இருக்கார், அமித்ஷா ஒரு கற்பனையில் இருக்கார். சம்மந்தமே இல்லாமல் ஒரு மழை வெள்ள நிவாரணம் வந்து கேட்டால் கூட நிர்மலா சீதாராமன் பேசின டோன் யாரும் மறந்துருக்க மாட்டோம். கோயில் உண்டியலில் போடாதீங்க தட்டில் போடுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனை வச்சு இங்கே கட்சியை வளர்த்துருவாங்களாம். அப்புறம் நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது, இல்லை தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பேசுகிறாங்களா இல்லை யோசிக்காமல் பேசுகிறாங்களோட தெரியல. அப்போது உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஒரு தலைவன் உயர்ந்து நிற்கிறாரு இந்தியாவுக்கே, இந்த பக்கம் ஒரு யாரை நிறுத்துறீங்க, ஒரு நபரை 14 தோல்வியை பரிசாக மக்கள் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 14 தோல்வியை, சாதாரண தோல்வி கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் வெற்றி பெறுறாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க. கவுண்டிங்கில் கண்மாரி இருக்கீங்களே, 10 தோல்வி பழனிசாமி 14 தான். ஆமாம், 14 தான் உண்மையான. ஏன்னா நீங்கள் விக்ரவாண்டியை ஒதுக்கிட்டு போனால் அதுக்கான அது உண்மைதான். நீங்கள் இந்த விக்ரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது அதிமுக திமுக தான் ஓட்டு போட்டாங்க. அங்கே ஒரு சமூக ரீதியான வந்து ஓட்டு பிளவு பண்ணணும்னு நினைச்சு ஒரு கேண்டிடேட் போட்டாங்க ஒரு கட்சி. நான் சில பேர் சொல்ல விரும்பல சொல்றேன், அந்த கட்சி போடுது. ஆனா அங்க ஓட்டு போடல, திமுக ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு அந்த வேலையை செஞ்சாங்க. சமூக ரீதியா ஓட்டு போடுவாங்க நம்பி போய் நின்னது ஒரு கேண்டிடேட், அந்த கட்சிக்கு ஓட்டு போடல, திமுக தான் மக்கள் ஓட்டு போட்டான். அப்போ இங்க தெளிவா இருக்கா மக்கள், எங்களுக்கு யார் வேணும், யார் தலைவனா இருக்கணும், இந்த மண்ணை யார் ஆளணும், இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை வந்தா யார் முதல்ல குரல் கொடுப்பா அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்கல்ல. சரி, வெறும் இது மட்டும் தான் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பணிகள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது? காலேஜ் G20 திட்டத்தை இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குதா இல்லையா? நீங்கள் தொழில் முதலீடு எடுத்துன்னு வர்றதுலேருந்து, சமூக நீதியிலேருந்து, இடஒதுக்கீட்டிலேருந்து வளர்ச்சி, அடுத்த தலைமுறையை உருவாக்குறோம். நான் முதல்வன் திட்டத்தெல்லாம் யாருமே இங்கே நடக்காத காரியம்.
யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நாம ட்ரைனிங் சென்டர் வச்சு நாம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நாம ஸ்டைப்பன் கொடுத்து அவங்கள எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுன்றது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு? அரசாங்கம் எங்கே நடத்துது சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. இங்கே இருக்கிற அது மாதிரி கோச்சிங் சென்டருக்கு 18% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் மோடியோட வேலை. மோடியோட வேலை அதானே சார். ஏழைகிட்டையும் கஷ்டப்படுறவங்கிட்டையும் பிடுங்கி எடுத்துன்னு போயிட்டு அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கணும். அவங்கள வாழ வைக்க தானே சார் கட்சி நடத்துறீங்க. நாங்கள் வெளிப்படையாக கேட்குறேன் சார். ரஷ்யா கிட்ட இருந்து பேரலாக இன்னைக்கு குருடாய் வாங்கி யார் வியாபாரம் பண்ணுறா? இந்திய மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு அதனால என்ன லாபம்? பேச சொல்லுங்க நிர்மலா சீதாராமன். இன்னைக்கு 50% டேரிஃப் போடுது யூஎஸ். எதுக்கு போடுது? நீ ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குற. சரி, யார் வாங்குறா? நம்ம எங்கே வாங்கணும்? அப்போ நமக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை குறையணும் இல்லை? ஏன் குறையல? அப்போ மோடி யாருக்காக ஆட்சி நடத்துறாரு? கார்பரேட்டுக்காக நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க. பல லட்சம் கோடியை கார்பரேட்டுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு போனீங்க. அப்போ அப்போ யாரோட காசு சார்? அப்போ இங்கே கேட்க இந்த மாதிரியான மோடி எப்படி சார் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க? இன்னைக்கு உயர்கல்வியில் 72% நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. எப்படி வந்தது? இந்த உயர்கல்வியில் படித்து எல்லாரும் தெளிவாக இருக்கிற யாராவது மோடி ஆதரிப்பாங்களா? மோடி கை காட்டுறவங்களை ஏற்றுப்பாங்களா? மோடின்ற ஒரு உருவம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தேர்தலில் ஓப்பனாக சொன்னால் வேலூர் தேர்தலில் பிஜேபிக்காரங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா? எங்கேயாவது ஃபோட்டோ போட்டாங்களா? இதானே இங்கே நடக்குது. அதனால் மோடியோ எடப்பாடியோ தமிழ்நாட்டில் 2026 தூக்கி வீசி எறியப்படும். நீங்கள் சில விஷயங்கள் இப்போ அது ஒரு வலுவான கூட்டணியை எடப்பாடியால் உருவாக்க முடியாதுங்கிறீங்க சார். அவர் ரொம்ப நாளாக சொல்கிறார் சார், நான் மெகா கூட்டணி அமைப்பேன். இந்த நான் படத்தில் வர மாதிரி நான் அம்பானியாவேன்னு ஒரு படத்தில் நாத்திரி வந்து சொல்லுவாங்க பாருங்கள். அதே மாதிரி சொல்லணும். நான் மெகா கூட்டணி எங்கே இருக்காங்க சார்? மெகா கூட்டணி யார் சார் நம்பி வருவா? மண்ணு குதிரை ஆற்றுல என்ன இருக்குது சொல்லுங்கள்? தேர்தல் காலத்தில் வாக்களிக்கணும். எடப்பாடிக்கு வேணும். இந்த ஒரு சாதாரண சரி, நான் திமுககாரன்றது ஒரு நிமிஷம் மறந்துடுவேன் சார். நான் ஒரு சாதாரண ஒரு வாக்காளர்னா ஒரு கேள்வி கேட்குறேன். எதனால் நான் எடப்பாடிக்கு ஓட்டு போடணும்? எனக்காக குரல் கொடுக்குறியா? எனக்கு பிரச்சனை முன்னாடி வந்து நிற்கிறியா? என்ன செஞ்ச நீ இந்த 4.5 வருஷத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல? சார் திரும்பவும் சொல்கிறேன் சார், ஆளுநராக அதிமுக ஆளுங்கட்சி, ஆளுநர் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்கிறார். திமுக போய் கருப்பு கொடி காட்டுது எதிர்க்கட்சியாக இருந்து. கைதாவது வழக்கு வாங்குறாங்க, கைதாகுறாங்க. கரெக்டாக இன்னைக்கு ஆளுநர் பண்ணுற அட்ராசிட்டியை எல்லாரும் பார்த்துன்னு இருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநர் எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை, ஒரு சின்ன வார்த்தை கண்டனம், ஆளுநர் RN ரவி நான் கண்டிக்கிறேன்ற வார்த்தை ஒரு இடத்துல இருக்குமா? இல்லை, ஆளுநரை ஆதரித்து தான் ஆளுநரை வந்து அவமதிக்கிறாங்க, திமுக அரசு அவமதிக்குதுன்னு அறிக்கை விட்டுருக்கு. எங்களுக்கும் RN ரவிக்கும் வாய்க்கா தகராறா சார்? இல்லை வரப்பு தகராறா? நாங்கள் ஏன் அவரை புறக்கணிக்கணும்? உன் வேலை என்ன? போஸ்ட்மேன் வேலை. கொடுக்குற பேப்பரை கையெழுத்து போடு, அதான் உன் வேலை. நீ செய்யலைன்னா அப்போ நாங்கள் கேட்க மாட்டோமா? அந்த சுயமரியாதை கூட இல்லாமையே நாங்கள் எங்களை வளர்த்து வச்சுருக்காங்க. இங்கே எதிர்கட்சியாக இருந்தே நாங்கள் கருப்பு கொடி காட்டுறோம்னா ஆளுங்கட்சியாக என்ன பண்ணுவோம் சார்? வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வாங்கியிருக்கணுமா இல்லையா சார்? 30 நாளைக்குள்ளே முடிவெடுங்கன்னு சொல்கிற ஒரு தீர்ப்பு 75 வருஷம் இந்திய சுதந்திர வரலாற்றில் இங்கேயாவது இருக்கா சார்? அதை சட்ட போராட்டம் நடத்தி வாங்கினது யார் சார்? மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா சார்? நிறுத்தமட்ட 10 மசோதாவில் முக்கியமான மசோதா எல்லாமே கல்வி சம்மந்தப்பட்டது தானே சார்? இன்றைக்கி 5 யூனிவர்சிட்டிக்கு மேலே வந்து விசி இல்லை சார். காரணம் யார்? ஆளுநர். அப்புறம் கண்டித்து பேச உனக்கு துப்பு இருக்கா? எதுக்காக நான் உனக்கு ஓட்டு போடணும்? சட்ட ரீதியாக ஒரு மூக்கலாங்கயிறை வந்து ஆளுநருக்கு போடுவது அப்படிங்கிற ஒரு வேலையில் வந்து திமுக வெற்றிகரமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் பார்த்திங்கன்னா மாநில அரசுகளுக்கு ஆதரவாக தான் குரல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் இருக்கணும். திமுக இப்படியான விஷயங்களை தான் செய்யும், மாநில சுயாட்சியை பற்றி பேசணும் எல்லாரும் தெரியும். ஆனால் அதிமுகவினுடைய இந்த பிளவுகளுக்கு பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் காரணம் பாஜக தான் சொல்லிட்டு மீண்டும் வந்து அவர் அதை சொல்ல வெளியில் சொல்வதுக்கு தயங்கி கொண்டு இருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம். அந்த கட்சியோட தலைவி யார்? ஊழல் செய்து சிறைக்கு சென்று விடுதலாகி அப்படியே செத்து போனதுனால அந்த அம்மா அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டாங்க. நிரபராதின்னு விடுவிக்கப்படலை, கன்விக்டட். ஆமாம், A2 4 வருஷம் உருட்டும் போது A1 உருட்டி தானே ஆகணும். C2 அதான இயல்பான விஷயம். அப்போது இந்த அம்மா இறக்குது, இறந்ததுனால விடுதலை ஆகுது. அந்த மாதிரியோட ஒரு கட்சியிலேருந்து வந்த நபர் இன்றைக்கி ஒரு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காப்புல. A2 இருந்த சசிகலாவும் 4 வருஷம் சிறையிலேருந்து வந்த ஆள் தான் ஊழலுக்காக, அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி எடப்பாடி
எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒட்டுமொத்த கூட்டமே இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னா, மக்கள் பிரதிநிதி சட்டம்னு ஒன்று இருக்குது சார். அதில் முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா, சாட்சி போடணும்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரணும் சார். இந்த ஆளுநருக்கு ஒப்புதல் தரதில்லை. திமுக அரசு வந்ததுக்கு பிறகு ஆமாம், நாங்கள் உதாரணத்துக்கு சொன்னோம்னா, பாரத் டெண்டர் ஊழலில் இருந்து, வாக்கி டாக்கி ஊழலில் இருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழலில் இருந்து, பாரத் மாலா ஊழலில் இருந்து, அப்புறம் இந்த டெண்டர் முறைகேடு ஊழலில் இருந்து, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி இறக்குமதி ஊழலில் இருந்து, இப்படி பல ஊழல்கள் செய்து நாம் ரைட் பண்ணி வெயிட் பண்ணுறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆளுநர் ஒப்புதலை தரதில்லை. இத்தனை ஊழலையும் காட்டி இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இதை வச்சு மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஆட்டி படைக்கிறாங்க. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த பக்கம் தலையாட்டினே, நீ என்ன சொல்கிறியோ சொல்லுப்பா, நானும் தலையாட்டினே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டம் ஆடிக்கினே இருக்குது. இந்த ரீசனில் தானே தவிர இவங்க வேறு என்ன காரணத்துக்காக. ரெண்டாவது சார், சுயமரியாதை எடப்பாடி பழனிசாமி என்ன சார் தெரியும்? நீங்கள் நம்ம தலைவர் நடந்து வரும்போது, எடப்பாடி பழனிசாமி நடந்து வரும்போது பாருங்களேன், அந்த ரெண்டு உருவத்தை இப்படி ரெண்டு பேரும் நடந்து வராங்கன்னு பாருங்கள். தலைவர் அப்படி காலர்லாம் தூக்கி விட்டு அப்படி கெத்தாக நடந்து வருவார். இந்த பக்கம் ஒரு உருவத்தை பாருங்கள், பொதுவெளியில் பேச தெரியாது, என்ன பேசுகிறேன்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது, தன்னைத்தானே அவர் பெரிய ஆளாக நினைக்கிறது தான் பிரச்சனை. தன்னைத்தானே இன்னொரு எம்ஜிஆராகவும் இன்னொரு ஜெயலலிதாவும் நினச்சி வாழ்றதுனால தான் பிரச்சனை. நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பாடுன்றதை மக்கள் ஒன்று பார்ப்பாங்க. அதே நேரத்தில் விஷன், எதிர்கால சிந்தனை என்ன, அடுத்த கட்டத்தை நாம் எப்படி இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சார் இருக்குது? மேடை இருக்குது, மைக் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி மேலே. திமுக வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசும், வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். திமுக இதுவரைக்கும் செய்த திமுகவினுடைய 67லேருந்து கொண்டு வந்த சட்டங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா மக்கள் நல சட்டங்களாக தான் இருக்கும். அதில் ஒரு சமூக நீதி பார்வை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி எதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல், ஆனால் தமிழ்நாட்டை மிக நீண்ட காலமாக ஆண்ட கட்சியாக அதிமுக இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு சூழலையும் ஒரு சினிமா கவர்ச்சி சார். இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த கவர்ச்சியால் ஒரு தொடர்ச்சியாக 13 வருஷம் இருந்த ஒன்று, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய அந்த கவர்ச்சி அதுதானே தவிர, நீங்கள் இடஒதுக்கீடு சார் இப்போ திமுக தானே சார் கொண்டு வந்து, ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு அண்ணா திமுக கொண்டு வந்து சொல்லுங்க பார்ப்போம் சார். இப்போ 1 இயர் இடஒதுக்கீடு யார் கொண்டு வரா? தலைவர் கலைஞர் தான் கொண்டு வராரு. அருந்ததி உள்ளொதுக்கீடு யார் கொண்டு வரா? தலைவர் கலைஞர் தான் கொண்டு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுபான்மை இடஒதுக்கீடு யார் கொண்டு வரா? தலைவர் கலைஞர் தான் கொண்டு வரார். அப்போ இடஒதுக்கீடு இந்த கட்சி தானே சார் கொடுக்குது. அதிகப்படியான அணைகள் கட்டினது யார் சார்? தலைவர் கலைஞர் தானே சார். 47 அணைகள் சார். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, உயர்கல்வி இருக்குது அப்படின்னா அது காரணம் யார் சார்? தலைவர் கலைஞர், திமுக, அண்ணா. இல்லைன்னா இந்த மாநிலத்தோட நிலைமை என்ன சார்? இன்னைக்கு திமுக பேசுகிற, திமுக சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் சார், இப்போ கூட்டணி கூட வச்சுக்கலாம் சார். இப்போ திமுக ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி இருந்தது, கேட்டால் நீங்கள் கூட்டணி இல்லையா அப்படின்னா இருந்தது. நாங்கள் சொல்லலை. நாங்கள் இருக்கும்போது ராமர் கோயில் வந்ததா? நாங்கள் இருக்கும்போது பொது சிவில் சட்டம் பேசப்பட்டதா? நாங்கள் இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசப்பட்டது. அதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்ல வரேன். அதை உருவாக்கி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஒத்துக்கிட்டா கூட்டணி. உங்களை மாதிரி போய் உதயமின் திட்டத்துக்கு ஆதரிக்கிறது, உணவு பாதுகாப்பு மசோதாக்கு ஆதரிக்கிறது, சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டத்தை ஆதரிக்கிறது, வேளாண் சட்டம், அக்னிபாத் திட்டம், முத்தலாக் சட்டம், ஆர்டிகல் 370, டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம், இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்து நிற்கிறீங்க. இதை பற்றிலாம் யார் பேசுகிறா? நாம தான் சார் பேசுகிறோம். அதிமுக இதெல்லாம் ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷமாவது பேசியிருப்பாங்களா யாராவது ஒரு தலைவர்? அதில் முதல் கட்ட தலைவர், 2ஆம் கட்டத்தில் யாராக வேணா இருக்கட்டும். மனசாட்சியே எல்லாமே பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கும் மோடி மாதிரியான ஒரு நபர்களுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா அது எப்படி ஆதரிக்க முடியும்? நீங்கள் தலைவர் கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கும் நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒப்பீடு வரும்? இல்லை, கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்குகளுக்காக வாய்மூடி மௌனியாக இருக்கும். அதுதான் அவருடைய கட்சியை போய் ஜெயிலில் எப்படி சார் இருப்பார் சார்? இந்த பக்கம் தலைவனை பாருங்க சார், கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் போய் சிறையில் இருக்கார் சார். எடப்பாடி பழனிசாமி போன வழக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது சார். அந்த வழக்குக்காக போய் செங்கோட்டை உன்னை காப்பாற்றி, முத்துசாமி உன்னை காப்பாற்றி விட்டு, இன்னைக்கு செங்கோட்டையனுக்கும் நீ துரோகத்துடைய மொத்த உருவம் உருவம்னு பார்த்தா அது எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகியை வரலாறுலேயே நீங்கள் பார்க்க முடியாது. தன்னை உருவாக்கின செங்கோட்டையனுக்கு துரோகம், தன்னை முதலமைச்சராகின சசிகலாவுக்கு துரோகம், தன்னை வழிநடத்தின தினகரனுக்கு துரோகம், ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு துரோகம், ஓட்டு போட்ட மக்களுக்கும் துரோகம் பண்ண ஒரு நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். இந்த மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் வரலாறுல பார்க்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல மனசாட்சி குட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க,
அந்த மனசாட்சியே இல்லாத ஒரு நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். இந்த மாதிரி நபர் இங்கே தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்ன்றது தமிழ்நாட்டில் சாதாரண பதவி கிடையாது, ஒட்டுமொத்த உரிமையும் பேசக்கூடிய ஒரு பதவி. நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், எத்தனை ஆயிரம் போராட்டங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு போராட்டம் நீ நடத்திருப்பீங்களா? நீங்கள் கேட்ட மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் ஒரு பஸ் எடுத்துக்கின்னு வாடகைக்கு யாரை காப்பாற்ற போகிற? எதுக்கு காப்பாற்றணும் உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை, தமிழகத்தை மீட்போம்ங்கிற ஒரு முழக்கம். அதுதான் கேட்டேன், எதுக்கு ஏன் அது சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், வசனம் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டான், கார்பரேட்டுக்காரன் எழுதி கொடுத்தான்றதுக்காக வசனம் பேசாதீங்க. அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா உன்னால்? நாங்கள் கொண்டு வந்த விடியல் பயண திட்டத்திலேருந்து, மகளிர் உரிமை தொகையிலேருந்து, இல்லம் தேடி கல்வியிலேருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலேருந்து, இன்னுயிர் காப்பகம் திட்டத்திலேருந்து, காலை திட்டத்திலேருந்து எத்தனை திட்டம் சார்? இதில் எந்த திட்டத்தை நீ மக்களுக்கு வேண்டாத திட்டம் நீ சொல்ல முடியும் உன்னால்? அடுத்த தலைமுறைக்கு வேண்டாத திட்டம் உன்னால் சொல்ல முடியுமா? என்ன பேசுகிறீங்க? ஒரு மைக் இருக்குது, ஒரு பொதுமையாடு இருக்குன்னா என்ன வேணால் பேசிட்டு போவீங்களா? பேசுறதுல கொஞ்சம் நியாயம் வேணும். கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுனீங்கன்னா நீயாவது எம்எல்ஏவாக, இல்லை உன் தொகுதியில் நீ தோக்க வேண்டிய கட்டாயத்தில் போய் நிற்க வேண்டியிருக்கும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் என்பது கூட்டணி அதெல்லாம் கடந்து அவருடைய தொகுதியிலே அவர் ஜெயிக்க மாட்டாங்கிற ஒரு கருத்தோட நிறைவு செஞ்சுருக்கீங்க. நன்றி. மில்டன், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணத்துக்கு பிறகு ஒரு பொதுவாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் ஒரு கட்சிக்காரர்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றத்தை உருவாக்குவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் இவர் ஒரு தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. திடீர்னு கூட இருக்க ஆளே பின்னாடிகளில் காணாமல் போயிட்டுருக்காங்க. இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். குறிப்பாக டிடிவி தினகரன் நேற்றைக்கு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் சொன்ன கருத்தை ஏற்றிருக்கார். அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெல்லாது அப்படிங்கிற திரு உதயநிதி அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அதாவது வரலாற்றில் ஒரு அதிமுகவை சேர்ந்த அதிமுக பின்னணி கொண்ட ஒரு நபர் திமுக தலைவர்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது முதல் முறை இதுதான். அப்படியான ஒரு சூழலில் உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப வெளிப்படையாக மாண்புமிகு துணை முதல்வர் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. எங்களுடைய தொடர் சக்ஸஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கூட்டணி, அது ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி எங்களை ஜெயிக்க வைக்கிறது அந்த ஆப்போசிட் சீட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கு அவர் அடுக்கக்கூடிய காரணங்கள் நியாயமான காரணங்கள். நிரந்தர பொதுச் செயலாளர்னு ஒரு இக்கு வைக்கிறாரு. அந்த அதிமுகங்கிற கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர்ன்ற டேர்மை பயன்படுத்தினது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அங்கே ஒரு வெடிகுண்டை வைக்கிறாரு, நீங்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும். வெடிக்க வேண்டிய இடத்துலலாம் அது வெடிக்கணும்னு இவர் எதிர்பார்த்து போடுறாரு. டிடிவி தினகரன் அழகாக அந்த பந்தை வாங்கிட்டு, நாங்கள் இவ்வளவு நாளாக நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்ன இடத்துல எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருக்கு ஒரு பதட்டம் வருது. இந்த அதிமுகவினுடைய இந்த உடைப்புகள் இது எல்லாமே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்களேன். எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த நபர்கள் அல்லது அதிமுகவின் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. அவங்களிலிருந்து பல பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாங்க. எல்லாரும் பிரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டார்களா? இந்த கேள்விக்கு எங்கேயாவது பதில் இருக்கா? சசிகலாவும் எடப்பாடி வேணாம் தப்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. டிடிவி தினகரனும் தப்பாக இருக்கிறாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி வேணாம் வெளியில் வந்தார். ஜெயதீபாவும் எடப்பாடி சசிகலா இந்த குரூப்பு தப்பாக இருக்கிறாங்கன்னு வந்தாங்க. அவங்க தீபாவோட டிரைவரும் இந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டு வெளியில் வந்தார். அவருடைய கணவரும் எல்லா காரணமும் சொல்லிட்டு தான் வெளியில் வந்தார். திவாகரன் அப்படி தான் வந்தார். திவாகரன் ஒன்று விட்ட பங்காளி அப்படி தான் வந்தார். அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படி தான் வந்தாங்க. இப்படி எல்லாருமே அப்படி தானே வெளில வந்தாங்க. செங்கோட்டையன் இப்போ வந்திருக்கிறார், 6ஆம் தேதி வெளில வந்தார். இப்படியான நபர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள், பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள். இந்த எடப்பாடியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாரும் ஒரு அணியில் இருக்க வேண்டும், ஒருவரை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்களா? சசிகலாவும் டிடிவி தினகரனும் சித்தி பையன் அந்த முறை அது நார்மலாக சந்திக்க வேண்டிய ஒரு உறவு. என் சித்தியை நான் பார்க்க போனேன்னு ஈஸியாக டிடிவியால் சொல்ல முடியும். ஆனால் டிடிவி இப்போ வரைக்கும் சசிகலா அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு கூட நம்ம போல அப்போ சந்திக்கவே முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு உண்மையிலேயே எடப்பாடி தான் பிரச்சனைனா நீங்கள் எல்லாரும் ரிபல் ஆகிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா, கேசி பழனிசாமி உட்பட, புகழேந்தி உட்பட, ஓபிஎஸ் உட்படனா இந்த பக்கத்தில் இருக்கிறத விட எண்ணிக்கை எந்த பக்கம் தான் அதிகம். இவங்க எல்லாருடைய ஆதரவாளர்கள் ஆளுக்கு 1000 பேர் வச்சா கூட அதோடைய எண்ணிக்கை அதிகம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா முடியாதா? ஏன் உங்களால் சேர முடியலை? அப்போ உண்மையான பிரச்சனை என்ன? எதை மறைக்கிறீங்க?
அங்கதான் பிஜேபி வருது. இந்த வெளியே போன நபர்கள் எல்லோரும் எடப்பாடி வந்து உங்க கால் கட்டவரில் தான் தலைவரை தொடுவாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அதுக்கு கீழே உள்ள போய் ரிவர்ஸ்ல பம்பு போட்டு நடு பாதத்தை தொடுவேன் தலைவரை நானுன்னு இங்க இருக்கக்கூடிய மீதி தலைவர்கள் பூரா பேரும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஓபிஎஸ் உட்பட சேவகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். வெளிப்படையாக வெளியில வந்து இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியை எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மோசமான தலைமை இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் வைத்துக்கொண்டு ரெட்டலை சின்னத்தை கொடுத்து கொண்டு நம்முடைய புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியை, நம்முடைய புரட்சி தலைவி தியாக செம்மல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அம்மா, நம்ம அம்மையார் சொல்லலாம், அவங்க அம்மா தியாக தலைவி அம்மா அவர்கள் ஆண்டு உருவாக்கிய ஒரு கட்சியை இப்படி செதில் செதிலா நொறுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு நபரா இருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி மூளையாக இருந்து செயல்படக்கூடியது யாரு? பிஜேபி. அந்த பிஜேபியை விரட்டாம, அந்த பிஜேபியை ஒழிக்காம நம்முடைய கட்சியை நாம மீட்க முடியாதுன்னு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருவர் சொல்லுவார்களா? டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தலை சந்தித்த போது பாஜக எதிர்ப்பை பேசினார். தமிழ்நாட்டு மக்கள் உட்பட அதிமுக தொண்டர்கள் உட்பட இன்னும் சொல்ல போனா பல இளைஞர்கள் மத்தியில டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருப்பது போல கிரியேட் செய்யப்பட்டது. அந்த தேர்தலில் சொன்னாங்க, வெற்றி பெற்றாரு. அந்த வெற்றி எதுல இருந்து வந்தது? பாஜக என்கிற நபரை, அந்த கட்சியை, அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா திராவிட செல்வன் அப்படிங்கிற பெயரோட வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, திமுக பக்கம் விழுக வேண்டிய ஒரு அலைய டிடிவி தினகரனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட டிடிவி தினகரன் எந்த யூடியூப் வீடியோ, எந்த ஃபேஸ்புக் வீடியோ போட்டாலும் பார்த்துருப்பீங்க. டிடிவி த மாசுன்னு போட்டு 3 நெருப்பு ஃபயர் வரும். பாமகவுக்கு வந்து அக்னி சட்டி நெருப்பை விட இவங்களுக்கு வந்து நெருப்பு தான் அதிகமாக இருக்கும். அவ்வளவு நெருப்பு போட்டு அவ்வளவு ஃபயர் விட்ட நபர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? மோடி சொல்லணும், அமித்ஷா சொல்லணும். மோடி வந்து பாரத பிரதமர், அவரை பார்த்துக்கிறது, அவருக்கெல்லாம் நம்ம நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை. அவருடைய தலைமையில ஒட்டுமொத்த இந்தியாவும் சிறப்பா இருக்கு. இதை சொன்னா நம்பி ஓட்டு போட்ட எவனாவது ஒருத்தன் டிடிவி பக்கத்துல போய் நிற்பாங்களா? அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே டிடிவியை மதிப்பாங்களா? இது அப்படியே ஓபிஎஸ்க்கு பொருந்துங்க. எல்லாம் பண்ணி போயும் குருமூர்த்தி, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற செக்யூரிட்டி கூட குருமூர்த்தி சொன்னா கேட்க மாட்டான். இது வந்து நான் நகைப்புக்காகலாம் சொல்லலை, யதார்த்தம். மேடையில் ஏறி இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ஏறி புலம்புற ஒரு நபரை நீங்க பார்த்துருக்கீங்களா? வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மக்கள் பூரா பேரும் பார்ப்பனர்களை பார்த்தால் கால் செருப்பால் அடிப்பான் தமிழ்நாட்டுக்காரன். இன்னைக்கு ஒரு பார்ப்பனர் வந்து என் காலில் தான் நீங்க எல்லாம் உள்ள பிறந்தீங்கன்னு வள்ளுவர் சொல்லிடுறாரு. உனக்கும் 4 அடி விழும், சொன்னவனுக்கு 4 அடி விழுன்னு சொல்லுவான். ஏன்னா வள்ளுவர் ஒருவதும் அப்படி சொல்ல மாட்டார். வள்ளுவர் எங்க தாத்தா அப்படி சொல்ல மாட்டாருன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்கு உரிமை பேச முடியும். இந்த ஃபீல்ட் அவுட் ஆன பெருசு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் எடுத்துட்டு வா, காப்பி எடுத்துட்டு வான்னு பேசுன்னு தெரியுமா? அது மாதிரி குருமூர்த்தி இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ஏறி நின்று புலம்புற இடத்துல தான் குருமூர்த்தி இருக்கிறாரு. இந்த குருமூர்த்தி ஒரு ஆளுன்னு நம்பி அவர் பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் போறேன்னு சொல்லி பீச்சுக்கு வந்து உட்கார்ந்த ஓபிஎஸ் உடைய நிலைமை பலாப்பழத்தில் தனியாக வாங்கிட்டு போய் நின்று தோக்குற நிலைமையில் இருந்திருக்கு. இப்படி துரோகங்களால், யாருடைய துரோகத்தால்? பாஜகவின் துரோகத்தால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நபர்கள். இவங்க எல்லோரும் வெளிப்படையாக வாயை திறந்து எடப்பாடி பாஜகவோடு கூட்டணியில் இருப்பதால் நாம எல்லாரையும் பிரிக்கிறாரு, அம்மாவின் சக்தி, எம்ஜிஆரின் சக்தி, எல்லோரும் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்பை நான் தான் உருவாக்க போறேன்னு ஒரே ஒரு தலைமை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுப்பாரா? அப்படி ஒன்று கொடுத்தா அதிமுகங்கிற கட்சி பொலிட்டிக்கலா ஒரு ஃபோர்ஸா தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு நம்ம நினைக்கலாம். திமுகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி எப்படி உருவாகுதுன்றதுக்கான பேஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பாஜக எதிர்ப்பு இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் பரப்புன வேலையை திமுக செஞ்சுச்சு. பாஜகன்னா அவனை தள்ளி வைக்க வேண்டிய ஆள்றா, சங்கினா தள்ளி வைக்க வேண்டிய ஆள்றான்னு ஆழமா நம்மளுக்குள்ள விதைச்சிருக்கு. காலம் முழுக்க அதிமுக திமுக விரோதி, திமுக மக்கள் விரோதின்னு சொல்லிக்கிட்டே இருந்த கட்சி. திமுக விரோதத்தால், திமுக எதிர்ப்பால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த கட்சி. குறைந்தபட்சம் அந்த திமுக எதிர்ப்பையாவது பேசுவதற்கான லாயக்காவது எடப்பாடிட்ட இருக்கா? வேற எதையும் நான் கேட்கல. தொடர்ச்சியா நீங்க ஆட்சியில் இருந்தப்ப அது டம்மியான ஆட்சி தான். அந்த டம்மியான ஆட்சின்னு தெரிஞ்சப்பையும் அந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை அரசியல் முழக்கங்கள், எத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி வாக்குறுதிகள்னு இங்க ஒருத்தரால கொடுக்க முடிஞ்சுச்சு.
அதனால தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேல ஒரு பெரிய ஹோப் வந்தாங்க. இவர் எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து நின்றுக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாருன்னு உங்க மேல ஒரு முத்திரையை குத்துனாங்க. அந்த முத்திரையை களையிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ கூட பாருங்க, செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு, நீயும் நானும் கூட்டணியில் இருக்கோம்பா, என்கிட்ட இருந்து அதிருப்தியில் ஒருத்தர் வெளியில வர்றாரு, அவரை போய் நீ வர வச்சு பார்க்க வைக்கிற, அப்பனா இது என்னுடைய உடனடியாக ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். இது என்ன முறை? இதே மாதிரி நீங்க வந்து அண்ணாமலையை பதவியை விட்டு நீக்கினீங்க, அண்ணாமலையை கூப்பிட்டு நான் பார்த்தா நீங்க சும்மா விடுவீங்களா? அண்ணாமலை திமுக தலைவர் வந்து பார்த்தா சும்மா விட்டுருப்பீங்களா? அப்போ உங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை நீங்க என்னவா நினைக்கிறீங்கன்னு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தில்லு இருந்தா அந்த தலைவர் கேட்டுருப்பாரா மாட்டாரா? எடப்பாடியால் அதை கூட கேட்க முடியல. இன்னொன்னு, நீங்க சார்கிட்ட பேசும்போது அறிவிப்பு வந்து சொல்லாம போறாங்களே. இன்னைக்கு நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது வரவணை செந்தில் என்னை கூப்பிட்டுருக்காங்க, கலைஞர் டிவியில பேச போறேன்னு சொல்லிட்டு வர்றேன். ஏன் சொல்றேன்? நீங்க என்னை கூப்பிட்டுருக்கிறீங்க, நாம 2 பேரும் சந்திக்கிறதா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால சொல்றோம். செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடிவி தினகரனுக்கோ கிளம்பி போறப்ப அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாசல்ல போய் நீங்க நிக்கணும். விழுந்தால் வீட்டுக்கு. அப்ப நீங்க கிளம்பி போறப்ப அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேங்காய், ஒரு வெத்தலை, கற்பூரம், ஏதாவது இந்த பஜனை மடங்களுக்கு தேவையான ஜாமாங்க, இந்த மாதிரி எதையாவது வாங்கிக்கிட்டு ஆஃபீஸ் வாசல்ல, வீட்டு வாசல்ல போய் நீங்க நிக்கணும். அங்க இருந்து வந்து செக்யூரிட்டி வந்து கேமரா 2ல வந்து இந்த நபர் தெரியுறாருன்னு சொன்னதுக்கு பிறகு சரி உள்ள வர சொல்லுங்க, நான் அனுமதிச்சா தான் உள்ள போறது, இல்லைன்னா அது பயணம் வந்து ரிஷிகேஷுக்கு போறதா இருக்கும், வேற எதுக்காவது போறதா இருக்கும். அப்ப டெல்லி இவங்களை எப்படி பாக்குதுன்னா, இந்த கூட்டத்தை எப்படி பாக்குதுன்னா கைப்பொம்மையா பாக்குது. அவங்களுக்கு நீங்க கேட்க, ஆமா கைப்புள்ள, நீங்க கேட்குறீங்கல்ல, இதால பிஜேபிக்கு என்ன லாபம்னு. பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்க வந்து பிள்ளையார பிடிக்க போய் குரங்கெல்லாம் பிடிக்கல, அவன் பிள்ளையார பிடிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான். என்ன லைன்ல இருக்கான்னா, அதிமுக இப்படி சிதலம் அடைவது தனக்கான இடம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறான். அதிமுக அப்படி ஒரு சூழல் ஏற்படுமா? அதான் அவர்கள் கேட்ட கேள்விதான் உண்டு. ஆமா, எங்க இருந்து வருதுன்னா அந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திமுக எதிர்ப்புன்னு முத்திரை பதிக்கப்பட்டு வச்சிருக்கு. இந்த திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு அதிமுக தகுதி இல்லாத நபராக மாறும் பட்சத்தில் அந்த இடத்த பாஜகவுக்கு கொடுக்கலான்னு சொல்லி புதிதாக வரக்கூடிய நபர்கள், அப்பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய தற்குறிகள் மாதிரியான நபர்களை அவங்களோட சேர்த்து டிராவல் பண்ண விட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிச்சுட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகள் பூராத்தையும் ஒன்னா மாத்துறது. அதை வலுவான திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய பாஜகவை நம்ம கட்டமைப்போம், பாஜக இவங்க நினைக்கிற மாதிரி ஆபத்தான சக்திலாம் கிடையாதுன்னு அடிமை சேவகம் செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக பிளான்ட் பண்றது. ஒண்ணுதாங்க. அது வந்து நான் பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமாங்க, இப்படி சொல்லி நார்மலைஸ் பண்ணி பிஜேபியை எதிர்கட்சியா வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள அவனுங்க கொண்டு வரும்போது வடக்க சொல்ற மாதிரி முஸ்லீம் எதிர்ப்பு, வடக்க சொல்ற மாதிரி தலித்துகளுக்கு எதிரான இந்த முழக்கம் இதெல்லாம் பேச மாட்டான். தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது உண்மையான முஸ்லீமுக்கு நீ தான் பேசுகிறாயா அப்படின்னு திமுகவை பார்த்து அவன் முஸ்லீமுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுவான். தெரியும்டா அவங்க நீலக்கண்ணீர் என்னன்னு. இந்த நிலைமை நம்மளுக்கு புரியும், ஆனா மக்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா இவங்களுக்கு என்ன சேர்த்து போறாங்க, அதை ஒண்ணும் இல்லாம போயிருச்சு, திமுக இல்லைன்னா பாஜக தான் வருது இல்ல, அந்த இடத்த நம்ம கொடுக்க வேண்டியதானே. அவங்களுக்கு பாசிசம், அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மதவாத பிரச்சனை இது பெருசா கண்ணுக்குள்ள கொண்டு வரவே மாட்டான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவன் வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற. எடப்பாடி பழனிசாமி ரெட்டல அதிமுகங்கிறது எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் தான் இங்க வந்து திமுக விசஸ் அதிமுகன்ற நிலைமை இருக்கு. நீங்க அந்த இடத்த அவங்களே விட்டு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை தான் பிஜேபி விரும்புது. நார்த்தில் எல்லா பக்கமும் அதானே செஞ்சான், மகாராஷ்டிராவில் அதை செய்கிறான், வெஸ்ட் பெங்காலில் அதை செய்கிறான், எல்லா எல்லா மாநிலங்கள்லையும் அவர்களுடைய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய காலி பண்ணுறது. நயினார் நாகேந்திரன் இந்த கூட்டணியில் தானே இருக்கிறாரு, இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக தானே இருக்கிறாரு, பாஜகவின் மாநில தலைவர் தானே. அவர் ஒரு மேடையில் கூட்டணி வச்சதுக்கு பிறகு சொல்றாரு 2026 நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பவில்லை. யாராவது ஒரு தலைவர் அப்படி சொல்லுவாரா? நயினார் நாகேந்திரனால சொல்ல முடியும். 2031 நம்ம டார்கெட், நாம ஆட்சிக்கு வரணும். அப்ப என்ன அர்த்தம்? அதிமுகவை காலி பண்ணி 26 வந்து அதிமுக தான் டார்கெட் அதை முடிச்சிடலாம். இது எடப்பாடி வந்து சுமூகமா செஞ்சு கொடுக்குறாரு. இந்த செஞ்சு கொடுக்குற ரூட்டை எடப்பாடி செய்யறதுனாலதான் எடப்பாடி மேல பாஜக ஒரு மரியாதையோடு நடத்துது. விட்டு கொடுத்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்க அதை வெளியிலையும் காட்ட மாட்டேங்கிறாரு. வெளியில வந்து வெளிப்படையா என் கையை முறிக்கிறாங்க, என் காலம் முறிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்திக்கிட்டு இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இவரோட தானே கூட்டணியில் இருக்கணும். அந்த தொகுதியில அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லைன்னா எடப்பாடியே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. அந்த ஏரியாவோட ஓட் பேங்க் பேட்டர்ன் அப்படித்தானே இருக்கு.
அப்பா பையனுக்குள்ள சண்டை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குடும்ப போட்டோ ரிலீஸ் பண்ணுறதுல இருந்து பல பஞ்சாயத்தை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. வலுவான கூட்டணியினுடைய கட்சி தலைவராக இருந்தா, ஐயா என்னங்கய்யா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கணுங்கய்யா, இப்படி வேணாங்கய்யா நம்ம வாங்கய்யா சேர்ந்து நிற்போங்கய்யான்னு பேசியிருக்கணுமா இல்லையா? அப்படி பேசினாரா எடப்பாடி பழனிசாமி? பேச விடுவாங்களா? பாமக தேர்தலில் போட்டிட்டது வரைக்கும் வந்து தன்னுடைய ஓட் பேங்க் வந்து சிதற விட்டதே கிடையாது. அப்படியான ஒரு கட்சியாக தான் இருக்கு. அந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா பிரியுதுன்னா இழப்பு உங்களுக்கு தானே. பர்சனலா எடப்பாடி பழனிசாமிக்கே இழப்பு. சேர்ந்து செய்யறாரா? செய்ய விடாது பிஜேபி. அந்த வேலை எங்க வேலை. அங்க நாங்க மாமா குருமூர்த்தி அனுப்புவோம், அவர் பார்த்துக்குவாரு. நீ உன் வேலை அது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அவர் தலையில் ஒரு கத்தியை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு செங்கோட்டையனா, நாளைக்கு தம்பிதுரை வருவார், நாளைக்கு ஜெயக்குமார் வருவார், நாளைக்கு சிவி சண்முகம் வருவார், எல்லாரும் வருவாங்க. எங்கே போவாங்க? பிஜேபிட்ட தான் போவாங்க. அதாவது அதிமுக பல நூறு துண்டுகளாக பிரிந்தாலும் அத்தனை துண்டுகளும் பாஜகவே தான் தொழக்கூடிய. அதனால தான் டெப்டி சிஎம் வந்து மேடையில் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ஒரே அணி தாண்டா, அது பாஜகவின் அணிடான்னு. இந்த பாஜகவின் அணியை அதிமுகவின் கடைக்கோடி தொண்டை விரும்புறதில்லை. ஏன் விரும்புறது இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, பர்சனலாக ஊண்டாயிருக்கிறவனுக்கு தான் வழி தெரியும். என்னதான் நீங்கள் வந்து வெளியில் நின்று சமத்துவம், மனிதரை மனிதர் நேசித்தல் இப்படிலாம் சொன்னாலும் ஊருக்குள்ளே இருக்கிறவனுக்கு பத்திரிக்கையில் பேர் போடலைன்னா கூட கோபம் வரத்தான் செய்யும். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சுயமரியாதை இழுக்கு. தான் ஊட்டி வளர்த்த ஒரு கட்சி, தான் போஸ்டர் ஒட்டின ஒரு கட்சி, அதை 10ஆ பிரித்து 15ஆ பிரித்து நடுத்தெருவில் நாதாரியாக நிப்பாட்டி வச்சுருக்கான் ஒருத்தன். அவனையே இவங்க எல்லாம் யோக்கியன்னு போய் பார்க்குறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியங்களா இருப்பாங்க. இதை கட்சிக்காரனுக்கு தோணுமா தோணலையா? அதனால தான் விக்ரவாண்டியில் கொண்டு வந்து திமுக போட்டு போடுறான். இந்த பக்கம் போனால் மானம் இல்லை, ஈனம் இல்லை, சுயமரியாதை இல்லை. குறைஞ்சபட்சம் திமுக எதிர்ப்பையாச்சு வேல்யூவாக பேசினாவாச்சும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு வலுவான எதிரி இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லியாச்சும் நம்ம ஓட்டு போடலான்னு அதிமுக தொண்டை நினைமா. அதையும் செய்யலை. யார் தாண்டா உங்களுக்கு எதிரின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவனே எதிரியாக காட்டுறான். நேற்று வரைக்கும் கூட இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு எதிரி ஆயிட்டாரு. நேற்று வரைக்கும் கூட இருந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு எதிரி ஆயிட்டாரு. இதை ஊருக்காரன் எப்படி பார்ப்பான்? இது அதிமுக தொண்டை எப்படி? காரணம் யாரு? திமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு அடுத்து சட்டமன்றத்தில் மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன். அவரே நீ போயிட்டாரு, அவரே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணப்பட்டுட்டாருன்னா தொண்டை எப்படி நினைப்பான்? என்னடா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்காடா இந்த கட்சி இப்படி வந்து நிக்குது? இந்த கட்சி யாரை எதிர்த்து பேச வேண்டிய கட்சிடா? இன்னைக்கு நம்ம தகவமைச்சுக்கிறதுக்கும் நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்காடா. காலம் நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கேடா. இதெல்லாம் பேசலைன்னா போச்சுடா, உட்கார வேண்டியதாண்டான்ற மனநிலையில தான் உட்காருவான். அந்த இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்துட்டே இருக்கு. அதனால தான் திமுக தலைமை மறுபடியும் சொல்லுது ஐசியூல இருக்குன்னு. திமுக தலைமைக்கு தமிழ்நாட்டை காப்பதை போலவே அதிமுகவை காப்பதும் ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை வழியக்க கூப்பிட்டு சண்டைக்கு வாங்கன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்படியாச்சும் நீ தாட்டியப்பா எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு எதிரான ஒரு வலுவான ஆள் நான் போய் நயினார் நாகேந்திரனோட எதிரி அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள சொன்னால் திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கங்க. அண்ணாமலையை நம்மளுக்கு அரசியல் எதிரியா சொல்லி நிப்பாட்டினா எங்க அக்கா பையனே என்னை மதிக்க மாட்டான். அவன் இப்பதான் 7ஆவதோ 8ஆவதோ போவான். அவனே அண்ணாமலை உனக்கு எதிரியா? அவனுக்குலாம் ஒரு ஆளுன்னு நீ பதில் இந்த மனநிலை அவனுக்கு இருக்குல்ல. அப்ப பரம்பரையா அதிகாரத்தில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முன்னேற்றங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிற திமுகவுக்கு அது எவ்வளவு பெரிய இழுக்கு. எடப்பாடியை சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா, இன்றைக்கு இதெல்லாம் ஆய்வாளர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த சண்டைக்கு நான் வரவில்லை. திராவிடம் பற்றி பேசுறது ஆய்வாளர்கிட்ட கேட்டுக்கிறணும், இடஒதுக்கீடு பற்றி கேட்கறதுக்கு ஆய்வாளர்கிட்ட கேட்கணும், நீட்டு விளக்கு பற்றி பேசினா ஆய்வாளர்கிட்ட கேட்கணும். யார் அந்த ஆய்வாளர்னு கேட்டால் அது குருமூர்த்தியா இருப்பார். இந்த பேட்டர்ன்ல இருக்கிற வரைக்கும் அதிமுக செல்லா காசு தான். இல்லை, இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படி தானே இருந்தது. ஆமா இருந்தது. ஆனா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு இருந்தாங்க. இங்க ரெண்டுமே வீக்கா இருக்கு. வெளியில வந்து அப்படி காட்டக்கூடாதுல்ல. டே ஓடாதன்னு வடிவேலு சொல்லுவாப்புல இல்ல, அப்படியாச்சும் நீங்க நடந்து வரணும்ல. அதிமுக தொண்டை அதை தான் எதிர்பார்ப்பான். நீங்க கிளம்பி போய் நின்றுட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம்னு சொல்றதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் உங்களிடம் வந்து வாக்கு கேட்க வருகிறார், எடப்பாடியிடம் ஆதரவு கேட்டு வருகிறார், அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக சொல்லுகிறாருன்னா தான் அவனுக்கு அவன் ஊருக்குள்ள அது ஒரு பிரைடு, அவனுக்கு அவன் குடும்பத்துக்குள்ள அது ஒரு பிரைடு. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு மாறா அவங்க விருந்துக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் இலை போடுறதுல இருந்து இலை எடுக்கிற வரைக்கும் நான் வந்து நிப்பேன்னு நீ சொன்னா கட்சிக்காரன் எப்படி மதிப்பான்? அந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. தில்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. பாஜகன்னா நீங்க கூட்டணி, அவ்வளவுதான், உங்களோட வேலையை பார்த்துக்கிறணும், எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டரெல்லாம் நாங்க பார்த்துக்குறோன்ற விஷயத்தை தாட்டியமா சொல்றதுக்கு ஒரு கட்சி தலைவரால் முடியலைன்னா அது என்ன கட்சி, அது என்ன கட்சி தலைமை? நாம கேட்கறது இல்லை, அதிமுக தொண்டர்களே கேட்குறாங்க. அதனால தான் அந்த கட்சி இந்த நிலைமையில மோசமாக போய்கிட்டே இருக்கு. ஓகே, திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் சொன்ன மாதிரி
நிரந்தர பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருக்க வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.